العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحابه ومن تبعهم إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கு உரித்தானது. ஏகவனாம் அல்லாஹுடைய அன்பும் அருளும் நம் உயிரிலும் மேலான ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், நம்முடைய ஷேகுமார்கள், நம்முடைய ஆசான்கள் அத்துணை பேரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்கு மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பேரருள், அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய மஜ்லிஸில் நம்மை ரப்பு ஒன்றுபடுத்தி இருக்கிறார். நம்முடைய ஹஜரத் பெருந்தை அவர்கள் அல்லாஹ் அவர்களுடைய ஆயுள பரக்கச் செய்வானாக. அவர்களுடைய ஆயுளை அல்லாஹ் நீட்டி கொடுத்து உம்மத்துக்கு மிக பலனுள்ளதா அல்லாஹ் வைப்பானாக. ஹஜரத் பெருந்தை அவர்கள் சொன்ன வார்த்தை சொஹபத், நட்புறவு, தொடர்பு. இதைத்தான் எல்லா நாதாக்களும் கடைபிடித்திருக்கிறார்கள். கல்வியினுடைய உச்சத்தை தொட்டிருந்தவர்களும் கூட இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த அளவிற்கு கல்வியினுடைய ஞானத்தினுடைய உச்சத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால், இஷாரா கினாயா என்று சொல்வார்கள். ஒரு ஷமிக்கையை கொண்டு வந்த நபர் என்ன கேட்க வந்தார் என்பதை புரிந்து அதற்கு ஃபத்வா கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அலாதியான அபாரமான ஆற்றல் உள்ளவர்களும் கூட சொஹபத்தை தேர்வு செய்தாங்க. ஒரு மஜ்லிஸ் நடந்து கொண்டிருக்கிறது, மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறார்கள், பெரிய மஜ்லிஸ். அந்த சபையில ஒரு பெண்மணி தன்னுடைய சுத்தம் சம்பந்தமான விவரத்தை கேட்பதற்காக, மசாலாவை கேட்பதற்காக ஒரு பிள்ளையோட வர்றாங்க. பார்த்தா கூட்டம் நிரம்பி இருக்கிறது. இப்போ ஒரு பெண், அதுவும் சுத்தம் சம்பந்தமான விஷயம், அவங்களுக்கும் ஒரு வெட்கம். இவ்வளவு பெரிய சபையில எப்படி கேட்கறது? ஆனா கேட்க வேண்டிய ஒரு சூழல். அப்ப என்ன செய்யறாங்க, தன்னிடத்துல ஒரு ஆப்பிள் இருந்துச்சு. அந்த ஆப்பிளை தான் கூட்டி கொண்டு வந்த பிள்ளை இடத்துல கொடுத்து விடுறாங்க. இத அங்கே பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரியவங்க உஸ்தாத் இடத்துல கொண்டு போய் என்ன செய்ய கொடு. அந்த பிள்ளை கொண்டு வந்து கொடுக்குது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்க அப்படியே அந்த பழத்தை உருட்டி பார்த்தாங்க. பார்த்தா சிவப்பு நிறமும் இருக்கிறது, மஞ்சள் நிறமும் இருக்கிறது. இப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அதை ரெண்டா புலந்தாங்க. பாதியா புலந்து அதை அப்படியே வந்த பிள்ளை இடத்துல என்ன செஞ்சாங்க, கொடுத்து விட்டாங்க. அந்த பெண்மணியும் பெற்றுக்கொண்டவர்கள் சென்று விட்டார்கள். இந்த ஒரு சம்பவம் நடக்கிறது, ஒரு காட்சி ஏற்படுகிறது. இருப்பவர்கள் மாணவர்கள் அல்லவா, தங்களுடைய ஐயப்பாடை கேட்டுட்டாங்க. தன்னுடைய ஆசானிடத்துல கேட்கிறாங்க, என்ன நடக்குது இங்க? ஒரு பெண் வந்தார்கள், ஒரு பழத்தை கொடுத்து விட்டாங்க. அந்த பழத்தை அப்படி ஒரு உருட்டு பார்த்தீங்க, பிறகு அந்த ரெண்டா பிளந்தீங்க, கொடுத்து விட்டீங்க, அவங்களும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்மணி
தன்னுடைய மாத தீட்டு சம்பந்தமான ஹைது சம்பந்தமான ஒரு சட்டத்தை கேட்பதற்கு வந்தார்கள். மஜ்லிஸ் நிரம்பி இருக்கிறது. இதுல வாய்விட்டு கேட்கக்கூடிய நிலைப்பாடு அவர்களுக்கு வெட்கம் தடுத்து விட்டது. அதனால தன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆப்பிள குடித்து விட்டாங்க. அந்த ஆப்பிள்ல நான் உருட்டி பார்த்தது என்னவென்று சொன்னால், சிவப்பு நிறமும் இருந்தது, மஞ்சள் நிறமும் இருந்தது. அவங்க கேட்க வந்த கேள்வி என்ன? எனக்கு மாதத்தீட்டு ஏற்பட்டு சிவப்பாக இருந்தது மஞ்சளாக மாறிவிட்டது, இப்ப நான் தொழுகையை எடுக்கலாமா, நான் சுத்தத்தினுடைய நிலைக்கு வந்து விடலாமா என்றுதான் அவர்கள் கேட்க அந்த பழத்தை கொடுத்து விட்டார்கள். அதை நான் சரி பாதியாக ஆக்கி சிவப்பு நிறம் மஞ்சளாகி விட்டாலும் கூட மஞ்சள் வெண்ணிறமாக மாற வேண்டும், அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும், தொழுகை எடுத்துக்கொள்ள முடியும் என்ற சட்டத்தை சமிக்கையின் மூலமாக அவர்களுக்கு நான் சுட்டி காட்டினேன். அவர்களும் விளங்கி கொண்டு சென்று விட்டார்கள். இதுதான் நடந்தது என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, கல்வியினுடைய உச்சம் அந்த அளவிற்கு மிக பிரம்மாண்டமான ஞானத்தை பெற்றிருந்தவர்கள். ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்காட்டுக்குத்தான் ஒரே ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டுகிறேன். அவர்கள் கூட லவ்லா சனத்தானி லஹலக உஸ்மான், 2 ஆண்டு காலங்கள் தன்னுடைய ஷேக் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் தன்னை ஒப்படைக்காமல் இருந்திருந்தால் நுஅமான் இப்னு சாபித், அதாவது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய பேர் நுஅமான், நுஅமான் இப்னு சாபித் அட்ரஸே இல்லாமல் போயிருப்பான். அல்லாஹு அக்பர். அருமையான பெருமக்களே, சொஹபத் என்பது, ஒரு தொடர்பு என்பது எவ்வளவு பெரிய நாதாக்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் அது அவசியமாக இருந்தது. காரணம், ஹஜ்ரத் பர்தே அவர்கள் ஓதி காட்டி அந்த வசனத்தினுடைய இதாஅத், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் உடையவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இங்கே நாம கவனம் எடுக்கணும். அல்லாஹ் யாரை அழைக்கிறான்? மூமின்களை அழைக்கிறான். ஈமான் என்பதே அங்கே தக்வாவின் வெளிப்பாடுதான். ஈமான் என்பதே தக்வாவின் வெளிப்பாடுதான். அந்த ஈமான் உடையவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்றான், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை என்ன செய்யுங்க, அஞ்சிக்கிறங்க, பயந்துக்கிறங்க. இப்ப 2 அமைப்புல அவர்கள் ஒரு உன்னதமான நிலையை அடைந்து விட்டார்கள். இருந்தாலும் பத்தாது, அதுல தொடர்படி இருக்குமா என்பதுல சந்தேகம் இருக்கிறது. ஒரு ஜோஷ்ல ஒருத்தர் என்ன செய்வாரு, ஒரு அமல் செய்வார், ஆனா அது தொடருமா என்பதுல ஐயப்பாடு இருக்கும். பிறகு திடீர்னு என்ன செஞ்சிருவாரு, விட்டுருவார் இல்லையா? பொதுவா நம்ம பார்க்கிறோம். இப்ப அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மூமின்கள் என்று அழைத்து ஈமான் வந்து விட்டாலே தக்வா வந்துருச்சு. தக்வாவை இமாம் பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 3 விதமாக அதனுடைய விளக்கத்தை 3 தரம் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஷிர்கிலிருந்து ஈமானின் பக்கம் வருவது ஒரு தக்வா. பிறகு இம்திசாலு அவாமிரில்லாஹ் இஜ்தினாபு நவாஹிஹி, அல்லாஹ் ஏவியதை எடுத்து நடப்பது, தடுத்தலை விட்டும் தவிர்த்திருப்பது, இது 2வது கட்டம் தக்வாவுடைய. 3வது கட்டம் மாசிவல்லா, அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களை தன் உள்ளத்திலிருந்து நீக்கி விடுவது. அல்லாஹ் ஒருத்தன் தான் உள்ளத்துல இருப்பான். இது 3வது நிலை. இந்த 3வது நிலையை அடைவதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகூனு மஅ ஸாதிகீன் என்று சொன்னார். நல்லோர்களோடு, உண்மையாளர்களோடு நீங்க ஆயிருங்க. இந்த கூணு என்பதற்கு, காணங்கிற அந்த வார்த்தைக்கு சில சமயங்கள்ல சாரவுடைய பொருள் கொடுக்கப்படும் என்று ஞானவான்கள் சொல்வார்கள். சாரன்னா மாறி இருப்பது. ஒரு பொருள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு என்ன செய்யறது, மாறுறது. அப்ப நல்லோர்களுடைய சொஹபத்துல நீங்க வந்து நீங்களும் நல்லவர்களாக மாறிவிடுங்கள். அப்பதான் மனிதன் ஜெயிக்க முடியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி தருணத்துல சாலிஹீன்களோடு, நல்லோர்களோடு, ஷுஹதாக்களோடு, சித்தீகீன்களோடு
என்னை இணைத்து வை அல்லாஹ் என்று யார் கேட்டார்? கேட்டவங்க யார்? அப்படின்னா சொஹபத்துங்கிறது எவ்வளவு பிரதான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கடைசி நேரத்துல அல்லாஹ் சொல்வதுதான் அமரர்கள் மூலமாக அல்லாஹ் சொல்ல வைப்பான். அதைத்தான் அதற்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ரூஹ் வாங்குகிற அந்த நேரத்தில் சொல்லுவான், நிம்மதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தம் மர்தியா, அல்லாஹ் உன்னை பொருந்திக்கிட்டான், நீ புறப்படு. ஃபதுஹுலி ஃபீ இபாதி, நீ புறப்பட்டு முதல்ல எங்க போய் சங்கமமாகணும்? என்னுடைய நல்லடியார்களோடு நீ இணைஞ்சிடணும். வதுகுலி ஜன்னதி, அதுக்கு பிறகு என்னுடைய சொர்க்கத்தில் நீ என்ன செஞ்சீங்க? போய்க்க. இது மலக்குமார்களால் அல்லாஹ்விடத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு சுப செய்தி. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவான். அதுக்குத்தான் நாம உழைக்கிறோம், அதுக்குத்தான் நம்ம பாடுபடுறோம். அந்த இறுதி முடிவு நல்ல முடிவாக என்ன செய்யணும்? அது சொஹபத்தை கொண்டு அல்லாஹ் அதை உறுதியும் செய்கிறான். அல்லாஹ்வுடைய ஆயத்தை இதாத்து செய்வதற்கு, அந்த ஆயத்தின்படி நடப்பதற்குத்தான் அத்தனை மகான்களும் நல்லோர்களோடு தங்களுடைய தொடர்பு ஆக்கிக் கொண்டார். நாதாக்களோடு தங்களுடைய தொடர்பை ஆக்கிக் கொண்டார்கள். நிஸ்பத் என்று சொல்லுவாங்க, சொஹபத் என்று சொல்லுவாங்க. அருமையான பெருமக்களே, வாழ்க்கை என்பது சில காலங்களில் முற்று பெறக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் சொல்லி காட்டியதை போல குறுகிய காலகட்டம், ஆனாலும் நிறைவான நன்மைகளை அடையக்கூடிய சந்தர்ப்பம். அதை பயன்படுத்தி கொண்டால் பாக்கியசாலிகள். அப்படி பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நிலைகளை ரப்பு நமக்கு ஏற்படுத்தி தரணும். ரப்புடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது. இருந்தாலும் அடியார்கள் நாட வேண்டும் அல்லவா? அதன் பக்கம் தன்னை முற்படுத்தணும் அல்லவா? ஹதீஸ குதுஸில நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அடியான் நஃபிலான வணக்கங்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கிக்கிட்டே இருக்கிறான். எந்த அளவிற்கு கொண்டு சொன்னால், அல்லாஹ் அவன் பார்க்கும் பார்வையாக இவன் மாறிவிடுகிறான், அவன் கேட்கும் செவியாக இவன் மாறிவிடுகிறான். அல்லாஹ் கடைசியில சொல்றான், அடியான் என் பக்கம் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் ஒரு முழம் நெருங்கி வருகிறேன். அடியான் என் பக்கம் ஒரு முழம் நெருங்கி வந்தால் நான் 2 முழம் என்ன செய்யறேன்? நெருங்கி வைக்கிறேன். அடியான் என் பக்கமாக நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அல்லாஹ் அடியார்களிடத்துல நம்மிடத்துல எதிர்பார்ப்பது ஒரு முன்னோக்குதல். அந்த முன்னோக்குதல் என்பது எவ்வளவு குறைவாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கிறது அதை விட பன்மடங்கு. அல்லாஹ் அந்த நசீபை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.